சனி வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் பிளானட். சனியுடைய தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் குறைக்கணும்னா சில வாழ்வியல் வழிமுறைகளை வந்து நீங்கள் பின்பற்றணும். முதல்ல காலையில் சீக்கிரம் எந்திக்க பழகணுங்க. லேட்னஸ் அப்படிங்கிறது சனியுடைய ஒரு தப்பான காரகத்துவம். சனி கெட்டு போயிருந்தால் உங்களுக்கு ஒரு லேசினஸை கொடுப்பாரு. இதுவே சனி நல்லா இருந்தார்னா ஹார்ட் ஒர்க்கராக உங்களை மாற்றிடுவார். அப்போ நீங்களே சனியை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணணும்? காலையில் சீக்கிரம் எந்திக்கணும். குளிக்காமல் இருக்கிறது, குளிக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணுங்க. காலையில் குளிச்சுட்டு தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஆயில் பாத்திங் அடிக்கடி எடுத்துக்கிறதுங்கிறது சனி திசையிலேருந்து உங்களை காப்பாற்றும், சனியுடைய கொடூர தாக்கத்திலேருந்து காப்பாற்றும். இந்த ஒரு விஷயத்துக்கு, இந்த ஆயில் பாத் அப்படிங்கிற விஷயத்துக்கும் ஆயுர்வேதத்துக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. அது என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆயுர்வேதத்தில் ஆயில் பாத் சாட்டர்டே எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனிக்கிழமை ஆயுர்வேதம் வாத நாள் அப்படின்னு குறிக்குது. ஜோதிடம் என்ன சொல்லுது? வாத நோய் அப்படிங்கிறதுக்கு காரகமான கிரகமே சனிதான்னு சொல்லுது. அப்போது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது சனியால் ஏற்படக்கூடிய உடல் நோய்கள் பலவற்றையும் குறைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.